அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஹ்ரைன் டேஸ்டி கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பிஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஈஸ்ட் தேவையில்லை, பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பேனில் தான் செய்ய போகிறோம். இப்போ பிஸா செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வேண்டானா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதாக்கு ஒரு பிஸா ரெடி பண்ணலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் ஊற்றினாலும் பிசைஞ்சிக்கலாம், இல்லைன்னா தயிர் ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம், இன்னும் சாஃப்டாக இருக்கும். நான் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டோ ரெடி ஆயிருச்சு. இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அது வரைக்கும் நாம் பிஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை நான் கொதிக்க வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப காரமாயிருச்சு, நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போது நாம் வச்ச மாவு நாம் வச்ச அளவை விட இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவை நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டோ எடுத்து நான் இந்த மாதிரி விரிச்சுக்கிறேன். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், இந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி இதுக்கு மேலே ப்ரிக் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரிக் பண்ணியாச்சு. இதை நாம் இப்போ பேனில் போட்டுடலாம். பேன் ஹீட்டாக வச்சுருக்கேன், மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே நாம் விரித்து வச்ச மாவை அதில் போட்டாச்சு. லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த டைமில் நாம் திருப்பி போட்டுக்கலாம். இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் நாம் குக் பண்ணணும். இதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச பிஸா சாஸை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது ஆனியன் ரிங்ஸை இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டேன். இதுக்கு மேலே கேப்சிகம், கட் பண்ண கேப்சிகம் பீசஸை நான் வச்சுக்கிறேன். அப்புறமா சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண டொமேட்டோ பீசஸை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போது மோசரல்லா சீஸை இதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம். உங்ககிட்ட க்ரீன் ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பெப்பர் பவுட்ரு கொஞ்சமாக இதில் தூவி விட்டுக்கிறேன். ஆரிகனோ இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக தூவிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு. 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. மெல்ட் ஆகி சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது பாருங்கள். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம பிஸா ரொம்ப அழகாக ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஹ்ரைன் டேஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.